சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள டக்ளஸ் தொடரும் விசாரணைகள். பாதாள உலகுக்கு துணை போயுள்ள டக்ளஸ் துப்பாக்கியை பரிசளித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. வவுனியாவில் ஆலய வளாகத்தில் கட்டப்படும் விகாரை தொல்பொருள் திணைக்களத்தின் ஆக்கிரமிப்பு. மத்தள விமான நிலையத்தை தனியார் நிறுவனங்களுக்கும் வழங்க திட்டம். முதலீடுகளை விரிவுபடுத்தும் நோக்கில் நடவடிக்கை. இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஸ்ரீலங்கா அரசின் தமிழர் விரோத போக்கை கண்டித்து போராட்டம். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதல். 3 பெண்கள் காயம், தாக்குதல்தாரியும் கைது. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை 3 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஹம்பகா நீதிவான் முன்னிலையில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு இராணுவத்தால் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு அவரது தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கியை திட்டமிட்டு குற்றச்செயல்களில் ஈடுபடும் மகத்துரே மதுசவிடம் வழங்கியமை தொடர்பிலேயே இவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த துப்பாக்கி கம்பகா பெலிவேரிய பகுதியில் இருந்து மீட்கப்பட்டது. குறித்த துப்பாக்கி டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சட்ட ரீதியாக வழங்கப்பட்டது என ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு இன்று கம்பகா நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் 3 நாட்கள் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை விசாரணை பிரிவினர் குறித்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பாதாள உலக குழுவில் சிறப்பாக செயற்பட்டவர் என்பதால் தான் மாகந்தர மதுஷிற்கு தனது கைத்துப்பாக்கியை ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பரிசளித்துள்ளாரா என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். போதை உலகத்தினுடைய மன்னனாக இருக்கக்கூடிய மகந்துர மதுஸ் என்பவருக்கு ஒரு கைத்துப்பாக்கி ஒன்றை வழங்கியதான ஒரு குற்றச்சாட்டிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த கைது இந்த சம்பவமானது, இந்த கைதின் மூலம் வெளிப்பட்டிருக்கிற சம்பவமானது பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்புகின்றது. டக்ளஸ் தேவானந்தாவினுடைய ஆயுதம் எப்படி மகந்துர மதுஸிடம் சென்றது? இதை டக்ளஸ் தேவானந்தா அவரிடம் கொடுத்தாரா? அப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த போதைப் பொருள் கும்பலை வழிநடத்துகின்ற ஒரு தலைவராக டக்ளஸ் தேவானந்தா செயல்பட்டாரா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இவர் அந்த கும்பலை வழிநடத்தினாரா? அவ்வாறு வழிநடத்தி அவருடைய கும்பலிலே சிறப்பாக செயல்பட்ட ஒருவருக்கு கைத்துப்பாக்கியை பரிசாக கையளித்தாரா என்கின்ற சந்தேகங்கள் கூட மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை இவர் என்று சந்தித்திருக்கிற ஒரு நிலையிலே நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். டக்ளஸ் தேவானந்தா தமிழர்களை பொறுத்தவரையிலே ஒரு தேச விரோதி. வவுனியா சமணங்குளம் கல்லுமலை பிள்ளையார் ஆலய வளாகத்தில் விகாரை அமைக்கும் பணியில் தொல்பொருள் திணைக்களம் ஈடுபட்டு வருகின்றமை தொடர்பில் குறித்த பகுதி மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். சமணங்குளம் கல்லுமலை பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளை அண்மை காலமாக மேற்கொள்ள விடாது தடுத்து வந்த தொல்பொருள் திணைக்களம் சில ஆண்டுகளுக்கு முன் தொல்பொருள் பிரதேசம் என பெயர் பலகை இட்டிருந்ததோடு அங்குள்ள பிள்ளையார் ஆலயத்தில் பூசை வழிபாடுகளுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கியிருந்ததாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதனை சாதகமாக பயன்படுத்திய தொல்பொருள் திணைக்களம் அங்கிருந்த எண்கோண மண்டபத்தினை தாம் புனரமைத்தால் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என்பதனை அறிந்து குறித்த மண்டபத்தில் விகாரை அமைக்கும் பணியை மேற்கொண்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேவேளை குறித்த எண்கோண மண்டபம் இருந்த பகுதியில் இருந்த கடந்த காலத்தில் எண்கோண வடிவிலான சிவலிங்கம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்து வரும் நிலையில் குறித்த மண்டபம் அமைந்திருந்த பகுதியிலேயே தற்போது விகாரை அமைக்கும் பணியை தொல்பொருள் திணைக்களம் மேற்கொண்டு வருவதாக பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர்.
குறித்த எண்கோண வடிவிலான சிவலிங்கம் கிளிநொச்சி குருந்தூர் மலை மற்றும் இந்தியாவின் கும்பகோணம் பகுதிகளிலும் ஆய்வுகளின் போது காணப்பட்டதாகவும் தொல்பொருளாளர்கள் தெரிவிப்பதோடு அதே போன்றதான சிவலிங்கமே குறிப்பிட்ட சமணங்குளம் பகுதியில் காணப்பட்டதாகவும் அந்த எண்கோண வடிவிலான சிவலிங்கமே குறித்த எண்கோண மண்டபத்தில் வைத்து புராதன காலங்களில் வழிபட்டிருக்கலாம் என்ற வரலாறுகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையிலேயே குறித்த இடத்தில் விகாரை அமைக்கும் பணியை தொல்பொருள் திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் பதவியில் விரைவாக மாற்றம் ஏற்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை திணைக்கள வட்டாரங்களிலிருந்து குறித்த விடயம் தெரியவந்துள்ளது. ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளராக உதவி காவல்துறை அத்தியட்சகர் வுட்லர் செயற்படுகின்றார். எனினும் அவரது செயற்பாடுகள் பல விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக அவர் மேற்கொண்ட செயற்பாடுகள் ஊடக அடக்குமுறை மற்றும் கருத்து சுதந்திரத்தை மீறும் வகையில் அமைந்திருந்த காரணத்தினால் சர்வதேச மட்டத்திலும் இலங்கையின் நற்பெயர் பாதிப்புக்குள்ளாகி இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வுட்லரை குறித்த பதவியில் இருந்து மாற்றிவிட்டு வேறொரு பொருத்தமான நபரை காவல்துறை ஊடக பேச்சாளராக நியமிக்க காவல்துறை திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் உள்ள பல பாடசாலைகளின் மண் சரிவு அபாயத்தை கட்டுப்படுத்த பொறியியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சமீபத்தில் நடத்தப்பட்ட இடர் மதிப்பீட்டு ஆய்வில் இந்த பாடசாலைகள் நேரடியாக நிலச்சரிவுகளுக்குள் ஆளாகியுள்ளன என்பதை அடையாளம் கண்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் பொறியியலாளர் கலாநிதி ஆசிரே கருணாவர்த்தன தெரிவித்துள்ளார். தற்போது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள பாடசாலை வளாகங்கள் பொறியியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உறுதிப்படுத்த தயாராகி வருவதுடன் அவ்வாறு செய்ய முடியாத பாடசாலைகள் குறித்து கல்வி அதிகாரிகளுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை கண்டி மாவட்டத்தில் வேறு எந்த பாடசாலையும் ஆபத்தில் இல்லை என்பதை தர மதிப்பீட்டு ஆய்வு அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய மாகாணத்தில் உள்ள 160 பாடசாலைகளில் சமீபத்தில் நடத்தப்பட்ட மதிப்பீட்டு ஆராய்ச்சி அறிக்கை ஏற்கனவே கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கல்வி அமைச்சகம் இது தொடர்பிலான பரிந்துரைகளை செயல்படுத்த வேண்டும் என்றும் இந்த நாட்களில் ஆபத்தான நிலையில் உள்ள பாடசாலைகள் மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த பாடசாலைகள் குறித்து எதிர்காலத்தில் முடிவு எடுக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சகத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அம்பாந்தோட்டை மத்தள சர்வதேச விமான நிலையத்தை அரசு தனியார் பங்களிப்பு வேலை திட்டத்தின் கீழ் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கான முன்மொழிவு ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். மத்தள விமான நிலையத்தை எந்தொரு சந்தர்ப்பத்திலும் தனியார் மயமாக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என அமைச்சர் அருண கருணாதிலக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த முன்மொழிவு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெறப்படும் என தெரிவித்த அமைச்சர் அதனைத் தொடர்ந்து விமான நிலையத்திற்கான விருப்பம் கூறல் அழைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மத்தள விமான நிலையத்துடன் இணைந்து வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தற்போது வரை 3 தனியார் நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த வேலை திட்டத்தின் கீழ் விமான திருத்த பணிகள், பயிற்சிகள் மற்றும் எரிபொருள் விநியோகம் போன்ற பல்வேறு துறைகளில் முதலீட்டு வாய்ப்புகளை திறக்க எதிர்பார்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 2026ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் கணக்கெடுப்பு பணிகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. கணக்கெடுப்பு உத்தியோகத்தர்கள் முந்தைய ஆண்டுகளைப் போலன்றி இம்முறை ஒவ்வொரு வீட்டிற்கும் வருகை தர மாட்டார்கள் என பெப்ரல் அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக சேர்க்கப்பட்ட மற்றும் நீக்கப்பட்ட பெயர்களைக் கொண்ட ஏ மற்றும் ஏஏ பட்டியல்களை புதுப்பிப்பது தொடர்பான வீடுகளுக்கு மட்டுமே அவர்கள் வருகை தருவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்காளர் தகவல்கள் சேகரிக்கப்பட வேண்டிய வீடுகளுக்கு மட்டுமே உத்தியோகத்தர்கள் செல்வார்கள் என பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. அரசியல் கட்சி பிரதிநிதிகள் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படும் முறையை அவதானிக்க வாய்ப்பு அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தகவல்கள் சேகரிக்கப்பட்ட பின்னர் ஒருவர் வாக்காளராக பதிவு செய்ய தகுதியானவரா இல்லையா என்பது குறித்த உத்தியோகத்தர்களின் பரிந்துரைகளையும் அவர்கள் கண்காணிக்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏதேனும் முறைகேடுகள் அவதானிக்கப்பட்டால் பிரதிநிதிகள் அது குறித்து கணக்கெடுப்பு உத்தியோகத்தருக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க முடியும் என்றும் அத்தகைய அறிவிப்பின் பிரதியொன்றை சம்பந்தப்பட்ட மாவட்ட பிரதி அல்லது உதவி தேர்தல் ஆணையாளருக்கு உடனடியாக அனுப்ப முடியும் என்றும் பெப்ரல் அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது.
இலங்கையில் ஏற்பட்ட டித்வா வெள்ள பேரிடரால் சுமார் 20,000 சிறுவர்கள் அனாதைகளாக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூக விஞ்ஞான பிரிவு சங்கத்தின் தலைவர் மைதிலி ரதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் டிட்வா அனர்த்தத்தினால் 650 பேர் உயிரிழந்ததுடன் 200க்கும் மேற்பட்டவர்கள் காணாமற் போயிருக்கின்ற நிலையில் சுமார் 20,000 சிறுவர்கள் அனாதைகளாக்கப்பட்டுள்ளதாக மைதிலி ரதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். 4,73,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5,700 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சுமார் 16,000 கிலோமீட்டர் வீதிகள் சேதமடைந்துள்ள நிலையில் 270 கிலோமீட்டர் புயரத பாதைகளும் சேதமடைந்த நிலையில் 480க்கும் மேற்பட்ட பாலங்கள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதார இழப்பு 6.7 பில்லியன் அமெரிக்க டாலராக எதிர்வு கூறப்பட்டுள்ள நிலையில் 20 வீத பயிற்சிகை பாதிப்பும் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் யாழ் மாவட்டம் குறைந்தளவு பாதிப்பையே எதிர்நோக்கி இருந்தது என அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை தூதரகம் முற்றுகையிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளது. ஸ்ரீலங்கா அரசின் சிங்கள பௌத்த மதவாத தமிழ் விரோத போக்கை கண்டித்தும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கு சொந்தமான நிலங்களை அபகரித்து புத்த விகாரிகள் அமைக்கும் அரசியல் திட்டத்திற்கும் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மாலி நாட்டைச் சேர்ந்த ஒருவர் நிலக்கீழ் தொடருந்து நிலையங்களில் நடத்திய கத்திக்குத்து தாக்குதலில் 3 பெண்கள் காயமடைந்துள்ளனர். நீட் மாலி 3 இலக்க வழித்தடத்தில் உள்ள நிலையங்களில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் யாவும் பாலியல் வன்கொடுமை குற்றத்திற்காக ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்ட ஒருவரால் நடத்தப்பட்டதாகவும் தெரியவருகின்றது. புத்தாண்டு கால பகுதியில் பொது போக்குவரத்து வசதிகளில் பயணம் செய்பவர்களுக்கு அதிகபட்ச விழிப்புணர்வு தேவை என்பதை இந்த தாக்குதல் சம்பவம் எடுத்துக்காட்டுவதாக பாரிஸ் காவல்துறை தலைவர் எச்சரித்த பின்னணியில் இந்த தாக்குதல் செய்தி பரபரப்பை தோற்றுவித்துள்ளது. 3 இலக்க நிலக்கீழ் வழித்தடத்தில் உள்ள ரிபப்ளிக், ஆர்ட்ஸே மெத்தியே மற்றும் ஒபாரா ஆகிய மெட்ரோ நிலையங்களில் நடந்த இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டு பெண்களின் உயிருக்கு ஆபத்து இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலை நடத்திய நபர் அங்கிருந்து தப்பியோடிருந்தாலும் பின்னர் அவர் புறநகர் பகுதியான சார்செல்லஸில் உள்ள அவரது வீட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே பல வாரங்களாக நீடித்து வந்த கடுமையான எல்லை மோதல்களை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்று கைச்சாத்தாகியுள்ளது. தாய்லாந்து சார்பாக அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் நதாபோன் நார்பானிட் மற்றும் கம்போடியா சார்பாக டி சொய்ஹா ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இதனைத் தொடர்ந்து இரு நாட்டு பாதுகாப்பு அமைச்சர்களும் விடுத்த கூட்டு அறிக்கையில் இன்று நண்பகல் முதல் இந்த போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வருவதாக தெரிவித்தனர். கடந்த காலங்களில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட கடும் போர் சூழல் காரணமாக சுமார் 101 பேர் உயிரிழந்துள்ளதோடு இருதரப்பிலும் சேர்த்து 5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிற்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பல பில்லியன் டாலர் மதிப்பிலான நிதி ஊழல் தொடர்பான 2வது பெரிய வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவர் ஏற்கனவே மற்றொரு வழக்கில் தண்டனை பெற்று கடந்த 2022 முதல் சிறையில் இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள டக்ளஸ் தொடரும் விசாரணைகள். பாதாள உலகுக்கு துணை போயுள்ள டக்ளஸ் துப்பாக்கியை பரிசளித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. வவுனியாவில் ஆலய வளாகத்தில் கட்டப்படும் விகாரை தொல்பொருள் திணைக்களத்தின் ஆக்கிரமிப்பு. மத்தள விமான நிலையத்தை தனியார் நிறுவனங்களுக்கும் வழங்க திட்டம், முதலீடுகளை விரிவுபடுத்தும் நோக்கில் நடவடிக்கை. இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஸ்ரீலங்கா அரசின் தமிழர் விரோத போக்கை கண்டித்து போராட்டம். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதல், 3 பெண்கள் காயம், தாக்குதல்தாரியும் கைது.
இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.